ஆபிரகாம் காலத்தில் உண்டான பஞ்சத்தை மாதிரி திரும்ப ஒரு பஞ்சம் உருவானது நிமித்தம் ஈசாக்கு பெலிஸ்தியர் ராஜாவாகிய அபிமெலேக்கியோனின் கேராவுக்கு போவார். அப்போ கர்த்தர் ஈசாக்கு பார்த்து சொன்ன காரியம் தான் ஆதியாகமம் 25:2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம கிட்ட சொல்கிற காரியமும் இதுதான். எகிப்து எதை குறிக்கும்னா அடிமைத்தன வாழ்க்கையை குறிக்கும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் தான் அடிமைப்பட்டிருந்தாங்க. அங்கே இருந்து தான் கர்த்தர் அவங்கள விடுதலையாக்கி கூப்பிட்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் எத்தனையோ அடிமைத்தன பாவங்களை மூழ்கி இருந்த நம்மளை கர்த்தர் மீட்டு கொண்டு இந்த நாட்களில் ரட்சிப்பு, கிருபை, எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்திருக்காங்க. ஆனாலும் திரும்ப நம்மளுடைய வாழ்க்கையில் சில பாவங்கள் செய்கிறோம், சில பாவங்களுக்கு அடிமையாகும். கர்த்தர் இந்த நாட்களில் திரும்பவும் நம்மகிட்ட ஞாபகப்படுத்துறாரு, எப்பா நீ திரும்ப எகிப்துக்கு போகாத, திரும்ப அந்த பாவத்தை செய்யாத, திரும்ப அதே பாவத்தை அடிமைப்பட்டு அதிலேயே மூழ்கி போயிடாத. 3வது வசனத்தை சொல்கிறாரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் சொல்லுகிற இடத்துல நம்ம நிற்போமானால், எகிப்திற்கு திரும்ப போகாமல், அடிமைத்தன வாழ்க்கைக்கு திரும்ப போகாமல், கர்த்தருடைய கட்டளைகளை, கற்பனைகளை கை கொண்டு அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அவர் சொல்லுகிற இடத்துல நம்ம நிற்போமானால், அவர் சொல்கிறாரு, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த நாட்களையும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் நிற்க சொல்கிற இடத்துல நிற்போம், நம்ம கூட இருந்து அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக மிக பிரமாண்டமாக நிச்சயமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.